எம்எஸ்கே டிஜிட்டல் அசெட் டெவலப்பர். கடவுள் இடத்தில் கேட்கிறார்களோ இல்லையோ, கம்ப்யூட்டர் இடத்தில் கேட்பாங்க. தனி மனிதனுடைய செயல்முறை, நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள், அதே போல் தொழிற்சாலையினுடைய அல்லது சர்வீஸினுடைய நிகழ்வு தன்மை, நிஜத்தன்மை, வரலாறை பற்றி, உங்களுடைய தொழில் சார்ந்த விவரங்களை பற்றி இதுவரைக்கும் கூகுள் கேட்டுட்டு இருந்தாங்க. இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவிடத்தில் கேட்பாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன செய்யும்னா, உங்களை பற்றிய தகவல்களை ஒன்று திரட்டி இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு கொடுக்கும். ஸோ ஒரு மனிதனுடைய லைஃப், வாழ்க்கை என்பது டிஜிட்டல் உலகத்தில் எவ்வாறு இடைவினை புரிகிறார்களோ அதை பொறுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை இந்த டிஜிட்டல் இன்டெலிஜென்சி கணக்கிட்டு கொடுக்கும். ஒருவர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் கூட அவர்களுடைய டிஜிட்டல் இன்ட்ராக்ஷனை கணக்கிட்டு அவர்களுடைய அறிவு தரத்தை கணித்து அவர்களுக்கு வேலை கொடுக்க முடியும் என்பதுதான் இன்றைய நவீன டிஜிட்டல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, தொழில் சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கும் பொருந்தும். ஸோ உங்களுடைய தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த அல்லது துறை சார்ந்த நிபுணத்துவத்தை எவ்வாறு டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும், எவ்வாறு அதை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் டிஜிட்டல் அசெட் டெவலப்மெண்ட். உங்களுடைய அனைத்து வாழ்க்கை வரலாறுகளும் இந்த உலகத்தில் பதிவு வைக்கப்படுகிறது. அந்த பதிவு உங்களை அறியாமலே நடந்து கொண்டிருக்கும். அதாவது அன்கான்சியஸ் டிஜிட்டல் இம்ப்ரிண்ட் என்பதை மாற்றி கான்சியஸ் டிஜிட்டல் இம்ப்ரிண்ட் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டதான் எங்களுடைய எம்எஸ்கே டிஜிட்டல் அசெட் டெவலப்பர். ஒரு தனிமனிதனுடைய சொத்து என்பது அறிவு சார்ந்த சொத்து. இந்த டிஜிட்டல் யுகத்தில் எதை பற்றிய பதிவுகளை, எதை பற்றிய விவரங்களை, எதை பற்றிய புரட்சிகளை, எதை பற்றிய அறிவியலை உருவாக்கியுள்ளீர்கள், எந்த படைப்பாற்றலை உருவாக்கியுள்ளீர்கள் என்பது நிலை பெற்று இருக்க உதவுதான் எங்களுடைய எம்எஸ்கே டிஜிட்டல் அசெட் டெவலப்பர் என்கின்ற சிறப்பு ப்ராஜெக்ட். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி யுகத்தில் ஒரு தனிமனிதன் அல்லது நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. அதாவது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனுடைய சொத்து, ப்ராப்பர்ட்டி என்பதை இரண்டு வகையில் பிரிக்கிறோம். ஒன்று ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டி. இன்னும் நல்லா சொல்லப்போனால் ஃபிசிக்கல் அசெட், டிஜிட்டல் அசெட். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய சொந்த ஹியூமன் இன்டெலிஜென்சி மூலமாக எதை சாதித்துள்ளோம், எதை சம்பாதித்துள்ளோம், எந்த அறிவு நம்மிடத்தில் உருவாக்கப்பட்டது அல்லது எந்த அறிவை நாம் உருவாக்கினோம் என்பதுதான் இந்த டிஜிட்டல் அசெட் என்பது. இதற்காகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் டேட் டிஜிட்டல் அசெட் டெவலப்மெண்ட், அதாவது எம்எஸ்கே டேட், எம்எஸ்கே டிஜிட்டல் அசெட் டெவலப்பர் என்கின்ற சிறப்பு செயல் வழிமுறைகளை, செயல் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக ஒரு தனி மனிதனுடைய அறிவு சார்ந்த சொத்து உரிமை அல்லது அறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள், அறிவு சார்ந்த சேவைகள், செயல்பாடுகள் இவற்றை இந்த டிஜிட்டல் யுகத்தில் நாம் டேட்டா கிளவுடில் பதிவு வைக்கிறோம். அப்படி பதிவு வைக்கும் பொழுது அது மக்களுக்கு சென்றடைவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கண்டுபிடிப்புகள் என்றென்றும் உலகத்தில் நிலை பெற்றிருக்கும். இப்படி இருக்கையில் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அடுத்தவங்க காப்பி அடிக்க மாட்டாங்களா என்று கேட்கலாம். இந்த உலகத்தில் உண்மைத்தன்மையை யாராலும் காப்பி அடிக்க முடியாது என்பதுதான் உளவியல் சார்ந்த உளவியல் உண்மை. ஆகவே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கான பொட்டென்ஷியல் ஃபேக்டர், அவர்களுடைய திறன் சார்ந்த படைப்பாற்றல் இவற்றை டிஜிட்டல் அசெட்டாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த டிஜிட்டல் அசெட்டை உருவாக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை செய்துள்ளது. ஆக எம்எஸ்கே டேட் என்பது மைண்ட் செட் நாலேஜ் டிஜிட்டல் அசெட் டெவலப்மெண்ட். ஆகவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை வாழ்ந்தோம் என்பது அந்த காலத்தில், அதாவது
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வருவதற்கு முன் மனித வரலாறை மண்ணில் தோண்டி எடுத்தார்கள். அதாவது ஆர்கியாலஜிக்கல், ஆந்த்ரோபாலஜிக்கல், இந்த மாதிரி மனித எக்ஸிஸ்டன்ஸ், மனிதன் இருந்தான் அல்லது வாழ்ந்தான், பிறந்தான், இதை செய்தான் என்பது மண்ணில் தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலம் இப்பொழுது மாதிரி இனிமேல் மின் அணுவில் தோண்டி எடுப்பார்கள். ஒரு பாரம்பரிய வீழ்ச்சி அல்லது வெற்றி எதை வைத்து உருவாக்கப்பட்டது, எப்படி வந்தது என்பதை இந்த உலகம் டிஜிட்டலில் தான் தேடும். ஆகவே அந்த டிஜிட்டலை நாம் முறைப்படுத்தும் பொழுது அது நம்மளுடைய ஜீவிய காலத்தில், அதாவது வாழ்க்கை காலத்தில் நமக்கு நம் துறை சார்ந்த வளர்ச்சி பயன்படுவதோடு அல்லாமல் பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த துறை சார்ந்த சந்ததிகளுக்கு மிகப்பெரிய அறிவுசார் சொத்துரிமையாகவும், அறிவுசார் அங்கீகாரமாகவும், அறிவுசார் ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த எம்எஸ்கே டேட், அதாவது மைண்ட்செட் நாலேஜ் டிஜிட்டல் அசெட் டெவலப்பர் என்கின்ற ப்ராஜெக்ட் ஒரு தனிமனிதனுடைய ஹியூமன் லைஃப் டிஜிட்டல் ஐடென்டிட்டி என்று நாங்கள் வரையறுக்கிறோம். ஆகவே ஒரு தனிமனிதனுடைய வளர்ச்சி, வாழ்க்கை, இவற்றை நாம் டிஜிட்டலைஸ் பண்ணும் பொழுது தொழில் சார்ந்த வாழ்ச்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சி, தொழில் சார்ந்த சேவைகள், தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த பயனாளிகளுக்கு ஏற்படும் நன்மைகள், இவற்றை முறைப்படுத்தி இந்த டேட்டா உலகில் பதிவைப்பது தான் இந்த எம்எஸ்கே டேடுடைய சிறப்பம்சமாக, சிறப்பு சேவையாக உள்ளது. இந்த எம்எஸ்கே டேட் டிஜிட்டல் அசெட் டெவலப்மெண்ட் டெவலப்பர் ப்ரோக்ராம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையை உலகத்தில் நிலைத்திருக்க உதவும் சொன்னால், ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த ஃபவுண்டர் அல்லது நிறுவனத்தை உருவாக்கிய நிறுவனர், அதே மாதிரி லீடர்ஸ் என்ற தலைவர்கள், பொலிட்டீஷியன், அதே மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓஸ், செலிபிரிட்டிஸ், அதே போல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், காலேஜஸாக இருக்கலாம், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாமே நாம் இந்த க்ளவுடு டேட்டாவில் பதிய வைக்கப்பட வேண்டும். க்ளவுட் டேட்டாவில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகும்னா எப்பவுமே நம்முடைய சொத்தாக மாறிவிடும். நம்முடைய கண்டுபிடிப்புகள் என்று இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும். நம்மை பின்தொடரக்கூடிய அல்லது நம்முடைய சொந்த சந்ததிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அடுத்த நம்முடைய துறை சார்ந்த சந்ததிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் பின்பற்றுவதற்கும் பலனளிக்கக்கூடியது மட்டுமல்லாமல் நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இது மாறிவிடும். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த டிஜிட்டல் ப்ராப்பர்ட்டியை சரியான முறையில் உருவாக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், அதாவது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மீடியா சைக்காலஜி கார்ப்பரேஷன் என்பதை உருவாக்கி அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இந்த எம்எஸ்கே டேட் டிஜிட்டல் அசெட் டெவலப்பர் என்கிற கன்சல்டன்சி ப்ரோக்ராமையும் எக்ஸிக்யூஷனல் ப்ரோக்ராமையும் உருவாக்கியுள்ளது. நண்பர்களே, இது விளம்பரம் அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு.